இங்கே சொல்லப்படுகிறது, கோராகின் புத்திரர் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியன் ஆகிய ஏமானின் போதக சங்கீதம். இங்கே இந்த சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், துக்கங்கள், வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த சங்கீதங்களை எழுதுகிறார். அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் 8-9 வாசிக்கலாம். எனக்கு அறிமுகமானவர்களை, நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அறிமுகமானவர்கள் எங்க போயிடுவாங்க? தூரம் போயிடுவாங்க. நம்மோடு இருந்தவங்க எங்க போயிடுவாங்க? ரொம்ப தூரமா, இங்க இருந்து மதுரைக்கு போயிடுவாங்க. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு இருக்கிறேன். அவர் துக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது வெளியே நாம் வரக்கூடாதபடி எங்க இருப்போம்? உள்ளவே அடைபட்டு இருப்பாங்க. பலவிதமான துக்கங்கள், பலவிதமான வேதனைகள், சஞ்சலங்கள் நம்மை நெருங்கி சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த வேதனைகள் நிமித்தம், அந்த துக்கங்கள் நிமித்தம் நாம் வெளியே கூட வர முடியாதபடிக்கு சில நாட்களுக்கு நாம் அடைபட்டு இருப்போம். அப்படித்தான் இந்த மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நான் அடைபட்டு இருக்கிறேன், என் துக்கத்தினால், என் வேதனைகளினால், என் நெருக்கத்தினால் நான் வெளியே கூட வராதபடிக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அடைபட்டு இருக்கிற ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்திலே அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். முதல் அந்த சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். என் பிரச்சனையினால நான் வெளியே கூட வர முடியல, என் போராட்டத்தினால் நான் வெளியே வர முடியல. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் என்னால் செய்ய முடிகிறது, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நான் உம்மைதான் நம்பி இருக்கிறேன். வாசிக்கலாம் 9. துக்கத்தினால் என் கண் என்னாச்சு? தொய்ந்து போச்சு. துக்கத்தை நினைக்க நினைக்க என்ன ஆகும்? ஒரு சில மனிதர்களுக்கு என்ன வராது? தூக்கமே வராது. துக்கத்தினால் என் கண்கள் என்னாச்சு? தொய்ந்து போயிற்று. சில துக்கத்தினால் அழுது அழுது கண்கள் தொய்ந்து போயிற்று. இப்படியாக தான் இங்கே சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று கர்த்தாவே. ஆனா எனக்கு அறிமுகமானவங்கெல்லாம் தூரம் போயிட்டாங்க, ஆனா அனுதினமும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். வாசிக்கலாம் 18. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் மறைந்து போனார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். உனக்கு அறிமுகமான ஜனங்கள், உன் தோழன் உனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று நினைத்தவுடன் உன்னை விட்டு தூரம் போனார்களா? உன்னை விட்டு விலகி போனார்களா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஏற்பட்ட துக்கங்கள், பாடுகள், நிந்தைகள் நிமித்தம் வெளியே வரக்கூடாதபடிக்கு உள்ளேயே அடைபட்டு இருக்கிறாயா? துக்கத்தினால் உன் கண்கள் தொய்ந்து போயிற்றா? கலங்காதே, கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு என்ன துக்கத்துல இருந்தாலும், உன் குடும்பத்தின் நிமித்தம் பலவித துக்கங்களால் நிறைந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில பலவித துக்கங்கள் நிறைந்திருக்கலாம். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள் நிறைந்திருக்கலாம். நீ செய்த பிசினஸ் தொழில நஷ்டம் ஏற்பட்டு எனக்கு துக்கத்தினாலே நிறைந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அறிமுகமானவர்கள், தோழர்கள் எல்லாம் என்னை கண்டு என்ன பண்றாங்க? விலகி போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும்
நீ சோர்ந்து போகாத, நீ கலங்காத, நீ பயப்படாத. நாடோறும் கர்த்தரை நோக்கி உன் சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாடோறும் உன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்து கர்த்தரை நோக்கி நீ ஜெபிப்பாய் என்றால் நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.